இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கும் காரியம் என்னவென்றால், விரியன் பாம்பு குட்டிகளே. எதற்காக இந்த வார்த்தை வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். விரியன் பாம்பு குட்டிகளே என்று ஏன் பயன்படுத்த வேண்டும்? யோவான் ஸ்நானகன் மக்களை பார்த்து சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்கிறார். ஏன் சொல்ல வேண்டும்? அதற்கு முன்பதாக விரியன் பாம்பை பற்றி நாம் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். வைப்பர் என்று சொல்வார்கள். விரியன் என்றால் ஆங்கிலத்திலே வைப்பர் என்று சொல்லுவார்கள். இந்த விரியன் வகையில் பார்த்தீங்கன்னா 2 வகையான டாக்சின் இருக்கிறது. இந்த விரியன் வகையில் 2 வகையான டாக்சின் இருக்கிறது. ஒன்று நியூரோடாக்சின், இன்னொன்று ஹியூமோடாக்சின். இந்த நியூரோடாக்சின் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஹியூமோடாக்சின் இரத்த மண்டலத்தை பாதிக்கக்கூடியதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய விரியன் என்னவென்றால் கட்டு விரியன். இது மிகவும் மோசமான ஒரு கொடிய விரியனாய் இருக்கிறது. இந்த விரியன் கடித்த உடனே 1 அல்லது 2 மணி நேரத்தில் நம்மளுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட உடனே வாந்தி, மயக்கம், வயிற்று வலி, தலை சுற்றுதல் இதெல்லாம் ஏற்படுத்தும். அப்படியே சிறிது சிறிதாக நேரம் ஆக ஆக நம்மளுடைய உயிரை அது எடுத்துவிடும். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய நரம்பு மண்டலம் செயலற்று போய்விடும். இது கட்டுவிரியனுடைய தன்மை. இரண்டாவது கண்ணாடி விரியன். இந்த கண்ணாடி விரியனுடைய தன்மை என்னவென்று பார்த்தீங்கன்னா, இரத்த மண்டலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஹியூமோடாக்சின் இரத்தத்தை கெட வைத்துவிடும். அது மாத்திரமல்ல, இரத்தப்போக்கை ஏற்படுத்தும். கண்களிலும் காதுகளிலும் மூக்குகளிலும். அது மாத்திரமல்ல, நாம் சிறுநீர் கழிக்கும் வழியாகவும் இந்த இரத்தம் போக செய்யும். இரத்த மண்டலத்தை பாதிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஏன் தேவன் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார்? ஏன் குட்டிகளே என்று சொல்ல வேண்டும்? இந்த நல்ல முதிர்ந்த வயதுள்ள விரியன்கள் கடிக்கும் பொழுது அதனுடைய விஷத்தை அளவோடு செலுத்தும். ஆனால் குட்டிகள் கடிக்கும் பொழுது அதனுடைய விஷத்தை எவ்வளவு செலுத்த வேண்டும் என்று தெரியாது. எவ்வளவு விஷம் இருக்கிறதோ அவ்வளவும் என்ன செய்யும்? செலுத்திவிடும். ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், விரியன் நல்ல வளர்ந்த விரியனை விட குட்டி விரியன்கள் கடித்தால் சீக்கிரம் மரணம் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு விஷத்தை எவ்வளவு கக்க வேண்டும் என்று தெரியாது. அளவு அதிகமாக அந்த விஷத்தை செலுத்திவிடும். இதனால் அதிக பாதிப்புகள் நம் உடலிலே ஏற்படும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இதை குறித்து நாம் பைபிளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் சில வேளைகளிலே நம்மளுடைய வார்த்தைகள் கூட அப்படியாக இருக்கிறது என்று வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபு 20:16 விரியனின் நாக்கு அவனை கொல்லும், விரியனின் நாக்கு அவனை கொல்லும் என்று இருக்கிறது. சங்கீதத்திலும் சொல்லப்படுகிறது, அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. பாருங்க, அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறது.
மத்தேயு 34:12 வாசிப்போமானால், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி செய்வீர்கள்? எப்படி பேசுவீர்கள்? எப்படி செய்வீர்கள்? அப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நலமானவைகளை எப்படி நீங்கள் பேசுவீங்க? அப்போ இன்றைக்கு மனிதர்களுடைய வார்த்தை கூட சில நேரங்களில் விரியன் பாம்பின் விஷத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, வார்த்தை மட்டுமல்ல, நம்மளுடைய செய்கைகளும் அப்படியாக இருக்கிறது. சிலரை அப்படியாக பாதிக்கும். விரியனின் விஷம் எப்படி ஒருவனை கடித்துவிட்டால் பாதிக்கிறதோ, அதே போல நம்முடைய வார்த்தைகளும் நம்மளுடைய செய்கைகளும் மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாய் இருக்கிறது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஜெர்மன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் இதை குறித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். நாம் ஒருவரை அதிகமாக ஏதோ ஒரு புண்படுத்தி விட்டாலோ, அவரை மனம் நோக செய்துவிட்டாலோ, இந்த விரியன் பாம்பு விஷம், இந்த விரியன் பாம்பு கடித்து அவர்களுக்கு என்னெல்லாம் ஏற்படுகிறதோ அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு 30லிருந்து ஒரு 40% வரைக்கும் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார். 30%லிருந்து ஒரு 40% வரைக்கும் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இங்கே சொல்ல வரேன் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விரியனின் விஷம் எப்படி இருக்கிறதோ அதே போல மனிதனுடைய வார்த்தைகளும் சில நேரங்களிலே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நாம் பேசும் பொழுது அவர்களுக்கு என்ன ஆயிடுது? இரத்த மண்டலம் பாதிக்கப்படுகிறது. சிலருக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. இதைதான் வேதாகம் சுட்டி காட்டுகிறது. அதனால தான் விரியன் பாம்பு குட்டிகளே என்று வேதத்தில் அவ்வளவு தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய குணம் அந்த விரியனை போல குணங்கள் இருக்குமானால் நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகளோ நம்முடைய செய்கைகளோ மற்றவர்களை பாதிக்காதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதைதான் அந்த வேதம், நம் வேதத்திலே இந்த விரியனை வைத்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் அப்படிப்பட்டவர்களாய் நாம் ஒருவேளை இருப்போமானால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செய்கைகள் இவைகளெல்லாம் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்க வேண்டும். மற்றவர்களை தேற்றுகிறதா இருக்க வேண்டும். மற்றவர்களை அரவணைக்கிறதா இருக்க வேண்டும். அப்படியாக நாம் இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஆமென்.